Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்ததால் 50க்கும் மேலானோர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பில்லாக்குப்பம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பகுதி மூடப்படாமல் இருந்ததால் தண்ணீரில் தவளை இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நீரை அருந்திய 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன் தொடர் வயிற்றுப்போக்கால் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் விடிய அரசின் சுகாதாரத்துறை பெயருக்கு சோதனை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அந்த ஆய்வை பெயரளவுக்கு மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நெல் பயிருக்கு போதிய விலை இல்லாததால் அரசே நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடையநல்லூர் அருகே வீரசிகாமணி பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் பயிரிட்டிருந்தனர். இந்த நிலையில் அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையில் விளைச்சல் இருந்தாலும் நெல்லின் விலை போதுமானதாக இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்யப்படுவதால் தங்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடிய அரசே நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் இதனால் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் எனவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். இப்போ நெல் விற்பனை செய்கிறது விலை பார்த்தீங்கன்னா 1400லேருந்து 1900 2000 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இதை இடைத்தரகர்கள் தான் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் விற்பனை பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு விலை குண்டாலுக்கு கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் அரசு கொள்முதல் இங்கே நேரடியாக பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் விலை கூடுதலாக கிடைக்கும். அதனால் விவசாயிகள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பச்சையப்பன் தெருவில் சுகாதாரமற்ற குடிநீரால் பலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. பச்சையப்பன் தெரு குட்டைமேடு பகுதியில் வசித்து வரும் பலருக்கு கடந்த 2 நாட்களாக வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. சுகாதாரமற்ற குடிநீரால் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் விடியா திமுக அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்சியில் இருந்து கேரளாவிற்கு நண்பர்கள் 5 பேர் சுற்றுலா சென்ற கார் எதிரே வந்த லாரி மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருச்சியில் இருந்து சென்ற கார் கேரள மாநிலம் எடப்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்தது. இதனை கவனித்த எதிரே வந்த லாரி ஓட்டுநர் லாரியை ஓரமாக நிறுத்தியுள்ளார். மிக வேகமாக வந்த காரின் பின்பகுதி லாரியின் மீது மோதியதில் பின்னால் இருந்த மினி லாரியின் மீது லாரி இடித்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 3 வாகனங்கள் மோதியதால் அச்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் இரு சமூக மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பன்ருட்டி அருகே உள்ள குயிலாபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூகத்தினரும் சன்னியாசிப்பேட்டை தோப்பு தெரு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சமூகத்தினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு சமூக இளைஞர்கள் வழிமறித்து தகராறு செய்ததால் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் தனித்தனியாக பன்ருட்டி கடலூர் சாலையிலும் பாலூர் நடுவிரப்பட்டு சாலையிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.